அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். லூக்கா 24:32 கொஞ்சம் வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளக்கம் காட்டின பொழுது, வேத வாக்கியங்களை விளங்கி காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லை. நமது இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா கேட்கிறார். பாருங்க, ஆண்டவர் இயேசு எம்மாவூர் சீஷர்களோடு கூட போகும் பொழுது வேத வசனத்தை சொல்லும் பொழுது இருதயம் கொழுந்து விட்டு எரிந்துதான். அதுக்கு பேர் தான் அனலுள்ள இருதயம். ஆவில அனலா இருக்கிறது. வசனத்தை கேட்கும் பொழுது உணர்வடைகிற இருதயம், ஐயோ இப்படி இருக்கிறதே, நான் இப்படி இருக்கிறேனே என்று சொல்லி கலங்கி மனம் திரும்பி உணர்வடைந்து கதறி அழுது ஒப்பு கொடுக்க இருதயத்துக்கு பேரு தாங்க அனலுள்ள இருதயம். ஆக ஆண்டவர் அனலுள்ள இருதயத்தை எதிர்பார்க்கிறோம். இருதயம் அப்படி இருக்கணும். அதோட அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம மனசாட்சி எப்போ சுத்தமா இருக்கணுங்க. மனசாட்சி சுத்தமா கர்த்தர் கண்டித்து உணர்த்தும் பொழுது உணர்வடைகிற ஒரு நல் மனசாட்சி உள்ள இருதயமா இருக்கணும். அதான் அனலுள்ள இருதயம். இப்படி ஆண்டவர் நம்மிடத்துல குளிர்ந்த இருதயத்தை அல்ல, ஆவில் அனலா இருக்கிற இருதயத்தை இருக்கிற. அப்ப எப்பவுமே நம்ம மனசாட்சி சுத்தமா வச்சுக்கிடணும். அப்பப்போ கழுவி சுத்தம் பண்ணி பரிசுத்தமாக்கி, ஆக சின்ன ஒரு பாவம் வந்தால உறங்கக்கூடாது. அப்படி அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து நம்ம பரிசுத்தப்படுத்தி கொடுக்குற நல்ல மனசாட்சி உள்ள சொத்து இருதயமா எப்பவும் இருக்க வேணும். அது ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. இல்லைன்னா சொல்றாரு பாருங்க, உன்னை நான் வாயிலிருந்து வாந்தி பண்ணி போடுவேன் சொல்றாரு பாரு. இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கொஞ்சம் ஆராய்ச்சி பாருங்க. எப்படி இருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட புதுசுல எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கிறோம்? பல வருஷம் ஆன பிறகு குளிந்து போயிருச்சா? அதே ஆவின் அனல் இருக்கான்னு கொஞ்சம் பார்க்கணும். நம்ம எல்லாம் ஆராய்ந்து பார்க்க ஒரு நல்ல தருணம் இந்த வேலையை. நீங்க ஆத்துல பாத்தீங்கன்னா செத்த மீன் ஆத்து தண்ணீரோடு மறந்துகிட்டே போயிடும். ஆனா உயிருள்ள மீனுக்கு பாருங்க எதிர்த்து நீச்சல் போடும். இந்த ரெண்டு விதமான மீனுக்கு அடையாளம் தான் நம்மெல்லாம். நம்ம செத்தவளா இருந்தோம்னா, குளிர்ந்து விருதம் இருந்தோம்னா, உலகத்தின் போக்கிலே போயிடுவான். ஆனால் ஜீவனுள்ளவர்களாய் அனலுள்ளாய் இருந்தா எது நீச்சல் போடுவோம்? பாவத்துக்கு விரோதமாய், உலகத்துக்கு விரோதமாய் என்ன வந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நிற்பேன் அப்படின்னு சொல்லி எது நீச்சல் போடுகிறவனே அனலுள்ளவன். என்னத்தான் உலகத்துல வேலை செஞ்சாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் படிச்சாலும் சரி, ஆவிக்கிற நிலைமை இழக்கக்கூடாது. நம்ம ஒருவரும் உணர்வில்லாத இருதயத்துக்கு போகக்கூடாது. பதிலாக ஆவில் அனலா இருக்கிற கிறிஸ்தவர்களா இருப்போம். கர்த்தர் நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.